வெயில் தாங்க முடியல. அதுக்கு வெந்து தண்ணி தட்டு காடு. தண்ணி எங்க இருக்குதோ அங்க ஓடு. டே டே நில்றா. நின்னா எரிஞ்சிருவேன். இந்த உலகத்திலேயே எங்க அம்மா அப்பா செஞ்ச உருப்படியான ரெண்டே விஷயம். ஒன்னு என்ன பெத்தது, இன்னொன்னு இந்த டேங்க கட்டினது. சூரியன் உள்ள ஸ்விம்மிங் பூல் கட்டி விட்டா மாதிரியே இருக்குது. என்னதான் சிட்டில கார்பரேஷன் வாட்டர்ல குளிச்சாலும் இந்த மாதிரி கிணத்துல குளிக்கிற சுகமே தனிங்க. காலையில எழுந்ததும் பல்லு கூட விளக்காம ஒரு டீயை குடிச்சிட்டு ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டை சாப்பிட்டு மம்டி எடுத்துக்கிட்டு கொல்லி கிளம்பிட்டோம். கொல்லியில இன்னைக்கு என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா மர்ச்சி கழிக்கிற வேலை தான். எல்லா கிராமங்கள்லயும் இந்த வாய்க்கா தகராறு நிறைய வரும். எல்லாம் இந்த மர்ச்சினாலதான். லாஸ்ட் டைம் சோளம் நட்டு இருந்தோம், அதை அறுவடை பண்ணிட்டு இந்த வாட்டியும் சோளம் நடலான்ட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உங்க தோட்டத்துல என்ன பயிர் வச்சிருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வயசானவங்க வேலையை ஸ்லோவா செஞ்சாலும் நீட்டா செய்வாங்க. மச்சான் மர்ச்சியை கொத்தும் போது ஓனா முட்டை ஒன்று மம்டியில மாட்டிக்கிச்சு. கூடவே 5 ஓனா முட்டை கிடைச்சது. அதை சேஃபா ரெஸ்கியூ பண்ணி வேற இடத்துல வச்சுட்டோம். 8 மணி ஆனதும் எங்க அம்மா சாப்பாடு செஞ்சுட்டான்னு கொண்டு வந்துட்டாங்க. வேலை முடிஞ்சது எல்லாரும் ஜாலியா கிணத்துல குளிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த சீசன்ல கிணத்துல தண்ணி மேலேயே இருக்கும். டெய்லியும் கிணத்துல குளிப்போம். குளிச்சு முடிச்சுட்டு எல்லாரும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சாப்பாடுன்னு பாத்தீங்கன்னா சாம்பார், ரசம், தொட்டுக்க முருங்கைக்கீரை பொரியல் தான். நல்லா உடம்பு வலிக்க வலிக்க வேலை செஞ்சுட்டு வயிறு முட்டை சாப்பிட்றதே ஒரு தனி சுகம் தான். நீ எப்படிடா கிணத்துல விழுந்து கிடக்குறன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம மச்சானங்களோட சேர்ந்து கிணத்துல இருக்கிற புறாவை தாங்க காப்பாற்ற போறோம். எங்க கிணத்துல இருக்க பொந்துல 2 புறா குட்டி இருந்துச்சு. அதுல ஒண்ணு பறக்க முடியாம தண்ணியில கீழே விழுந்து கிடந்து இருந்தது. நாங்களும் நிறைய வகையில காப்பாற்ற ட்ரை பண்ணோம், எதுவுமே செட் ஆகல. கடைசியில மச்சான் தான் நானே குதிச்சு பிடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி குதிச்சுட்டான். அந்த குட்டி புறா ரொம்ப பயந்து இருந்துச்சு. புறாவை பிடிச்சி கேன்ல போட்டு கயிறு கட்டி தூக்கிட்டோம். மச்சானாலதான் ஏறி வர முடியல. இதுவே பெரிய புறா வந்தா ஈஸியா பறந்துட்டு இருக்கும். இது சின்ன புறாவன்றதுனால பறக்க முடியல. ரொம்ப நினைஞ்சு போய் குளிர்ல துடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. துணியில நல்லா தொடச்சிட்டு அது கூட இருந்த புறா கூட விடும் போது ஜாலியா விளையாட ஆரம்பிச்சிருச்சு. மச்சானும் கஷ்டப்பட்டு ஏறி வந்துட்டான். உங்களுக்கு வீடியோல பார்க்க ஈஸியா இருக்கும், ஆனா கிணறு ஏறுறது ரொம்ப கஷ்டம். ஈர கைக்கும் அதுக்கும் கயிறு பிடிச்சி ஏறி வர முடியாது, கையை கொப்பளம் போட்டுரும். மச்சான் வேற லெவல்ல ஏறி வந்துட்டான். புறாக்கு தீனியும் தண்ணியும் கொடுத்துட்டு அதோட கூண்டுல விட்டுட்டோம். அதுவும் ஜாலியா உள்ள போய் சேஃப் ஆயிடுச்சு. இங்க எப்படிடா குருவி செத்து கிடக்குதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. எங்க ஊர்ல கோயில் வேலை நடந்துட்டு இருந்துச்சு. நாங்களும் பாய்ஸோட கோயிலுக்கு வந்திருந்தோம். அங்க வந்து பார்க்கும் போது தான் குருவி செத்து கிடந்துருந்துச்சு. அதுவும் பாவமா எறும்பேறிக்கிட்டு எங்க இருந்தோ மரத்துல இருந்து கீழே விழுந்துட்டு இருக்கு போல. அந்த குருவி அப்படியே விட்டு போறதுக்கு மனசு வரல. அதை எடுத்துட்டு போய் மண்ணு தோண்டி புதைச்சிட்டோம். இந்த குருவி பேர் தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஒரு குருவியை புதைச்சி முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தா இன்னொரு குருவி, ஆனா அது உயிரோட தான் இருந்துச்சு. இது எப்படி கீழே விழுந்ததுன்னு தெரியல, எங்க இருந்து விழுந்ததுன்னு தெரியல. இதோட அம்மா குருவி எதனா கத்திட்டு இருக்கான்னு பார்த்தோம், ஒரு சத்தமும் வரல. ரொம்ப சின்ன குருவி போல, ரொம்ப டல்லாவே இருந்துச்சு. கீழே விட்டு போனா கண்டிப்பா பூனை பிடிச்சிரும்ட்டு தண்ணி கொஞ்சம் குடுப்பாட்டிட்டு சேஃபா இருக்கும்னு மரத்துல விட்டுட்டோம். தண்ணி கொடுத்ததுமே குருவி கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிடுச்சு. கண்ணை திறந்து நல்லா பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் சத்தம் போட்டு கத்த ஆரம்பிச்சிருச்சுன்னா அம்மா குருவி வந்து கூட்டு போயிடும். நாங்களும் விட்டுட்டு வந்துட்டோம். நீங்க எல்லாரும் இந்த பழம் சாப்பிட்டுருக்கீங்களா? இந்த பழத்தோட தமிழ் பேரு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. பாய்ஸோட ஸ்விம்மிங் பூல் வந்திருந்தோம். நான் வேடிக்கை பார்க்க தான் போனேன். அப்பதான் இந்த மரத்தை பார்த்தேன். அங்க இருக்க அண்ணன்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு மரத்துல ஏறி அந்த பழத்தை பிரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த பழத்தோட இங்கிலீஷ் பேர் வாட்டர் ஆப்பிள்னு போட்டிருந்துச்சு கூகுள்ல. அவர்கிட்ட கேட்டதுக்கு நீர் முந்திரின்னு சொன்னாரு. ஆனா கூகுள்ல போட்டா தமிழ் பேர் வரல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. நானும் கை கேட்டின அளவுக்கு பழத்தை பிரிச்சு போட்டு இறங்கி வந்து பழத்தை டேஸ்ட் பண்ணா வேற லெவல்ல இருந்துச்சு. இந்த பழத்துல தண்ணி தான் அதிகமா வந்துச்சு, அதுவும் செம்ம ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு.
பழத்தெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு பாய்ஸ் எல்லாருக்கும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லாரும் குளிச்சுட்டு வந்து டேஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவங்க கூட வேடிக்கை பார்க்க போனதுக்கு ஒரு பேக் ஃபுல்லா பழம் கிடைச்சது. நானும் பேக் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டேன். வரட்டா மாமே? போய் குளிக்கிறான் முடியுமா ஏறி குளிக்கிறா மாட்டேன். ஐயா அவர் இதுதானே வேணுமா? இதுக்கு